வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஏப்ரல்ல வந்துரும் அப்படின்னு மேல இருந்து சொல்றாங்க. எல்லாரும் அதிரி புதிரியா வேலை பாருங்க, காலில் சக்கரத்தை கட்டுங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் இன்டிமேஷன் போய்கிட்டே இருக்கு. ஆனா பாருங்க, நம்ம தேமுதிக அலுவலகம் என்னமோ விருப்பம்னு வாங்குறதுக்கு விருப்பமே இல்லாம வெறிச்சோடி கிடக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம தர்பார்ல வச்சிருக்கிறோம். ஒன்னு எடுத்து டக்கு டக்குன்னு போடுவோம். பட்டுன்னு பார்த்து சடக்குன்னு என்ஜாய் பண்ணுங்க. புத்தக கண்காட்சி. வாங்க புள்ள காடுகளா போவோம்னு திருவாரூர்ல பஸ்ல கூட்டு போனா, அந்த பஸ் சர்றன்னு போய் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிவெல்லாம் காட்டிட்டு போகுதுன்னு ஆசையோட போனா பஸ் பாதியில நின்று போச்சு. இங்க வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துருக்க அந்த பஸ் இடையில நின்னா எப்படி இதை தள்ளிக்கிட்டு போகணும்னு புள்ள காடுக அங்க போகாமலே இங்க பாடம் பிடிச்சிருக்குன்னா பாத்துக்கங்களேன். பாருங்க, டாடா கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டாச்சு. அப்படியே ஒரு சொகுசு காரெல்லாம் வரப்போகுது. ஆரம்பிச்சாச்சியா வேலையை, ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு காரை வேற ஓட்டி காட்டினார் முதலமைச்சர். எல்லாரும் ரெடியா இருங்க, வீட்டுக்கு ஒரு கார் உங்களுக்காக வந்துடும். ஆனா காசு கொடுத்து நீங்க தான் வாங்கணும். எங்களை ஒப்பீடு செய்தீங்களா? அதை கரெக்டா செய்யுங்கயா. சும்மா பக்கத்து மாநிலம் பக்கத்து நாட்டோட பண்ணுங்க, ஜப்பானோட பண்ணுங்க, சிங்கப்பூரோட பண்ணுங்க, மலேசியாவோட பண்ணுங்க, அமெரிக்காவோட பண்ணுங்க. நாங்கெல்லாம் அந்த ரேஞ்சுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே எங்களை போட்டு பாடா படுத்துறீங்க அப்படின்னு முதல்வர் ஐயா கொஞ்சம் கவலையோட பேசுறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசோட செயல்பாட்டு திறனை உலகத்துக்கு எடுத்து சொல்ல முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு, அதாவது கன்வர்ஷன் கான்க்ளேவ், இன்னும் சில நாட்களை நம்ம நடத்த போறோம். கிட்டத்தட்ட 100 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வர்றதல்ல, நீங்க அப்போ தெரிஞ்சுப்பீங்க. திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, அடிக்கல் நாட்டுறது என்ற வகையில் MOU கன்வென்ஷன்ல நாங்க எவ்வளவு சிறப்பா செயல்படுறோம்னு வெளிப்படுத்த போறோம். தமிழ்நாட்டின் விரைவான செயல்பாடுகள், குறித்த நேரத்தில் கிடைக்கிற அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள், வணிகம் புரிவதை எளிதாக்கும் செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த மாநாட்டில் நாங்கள் காட்ட போறோம். தமிழ்நாடு அரசு ஒரு கேரண்டி கொடுத்தா அதை எப்படி காப்பாற்றுறோம்னு உலக முதலீட்டாளர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. இது நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு முன்னேற்றம். எப்படி பண்ணாலும் உங்க குடும்பம் மட்டும்தாங்க பலனடைய போதே. நாங்க தான் ஸ்ட்ராங்கான, வலுவான, உறுதியான அஸ்திவாரம் போட்ட கூட்டணி. நீங்க என்ன பண்ணாலும் இந்த ட்ரிப் வரப்போறது இல்ல, இது சாமி சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணாத ஒரே வானதியாக்க அங்கிருந்து சொல்றாங்க. எங்க கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி. மக்களுடைய கடுமையான வெறுப்பை சம்பாதித்திருப்பது திமுக அரசு. அதனால் திமுக அரசு தான் எங்களுடைய பலமாக பார்க்கிறோம். நேற்று கூட ஆயிரக்கணக்கான தேர்வுக்கு வந்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு தமிழகம் முதன்மை மாநிலம்னு சொல்றோம், டெக்னாலஜில நம்ம வளர்ந்த மாநிலம்னு சொல்றோம். இப்படிப்பட்ட மாநிலத்திலே அதுவும் தேர்வு எழுத வந்ததற்கு பின்பாக ஒரு தேர்வு ரத்து செய்யப்படுவது என்பது திமுக அரசினுடைய தோல்வியை காட்டுகிறது, இயலாமையை காட்டுகிறது. அதனால் இவையெல்லாம் மக்களுக்கு ஒரு கடுமையான வெறுப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சுயநலம், குடும்பம், வாரிசு என்பதை தாண்டி திமுக தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்பதை மக்கள் உணர்கிறார்கள். இதுதான் எங்களோட பிரச்சாரத்துக்கு முக்கியமா இருக்க போகுது. இங்க பாருங்க, 200 தொகுதியே டிஎம்கே வின் பண்ணும் அப்படின்னு ஐயா கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அது கனவு காணல் நீரா போகும். 234 ஜெயிச்சு பாக்கெட்ல போட்டு மோடி ஐயாட்ட கொடுத்து மோடி ஐயா எப்படி ஆட்சி அமைக்கணும்னு லிஸ்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க என்னடானா அப்படின்னு அக்கா அதீத நம்பிக்கையில பேசுறாங்க. தொடர்ச்சியா நாங்க வேலை பண்ணிட்டே இருக்கிறோங்க. ஏதோ இப்போ இல்ல, தொடர்ச்சியா எங்களோட தேர்தல் பணியெல்லாம் துவக்கிட்டோம். 65 நாட்களில் என்னென்ன பணிகளுக்கு கவனம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, நீங்க வியூன்னு சொல்றீங்க, அப்புறம் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதான் சொல்லி தயாரிப்பு வேலையை என்னென்ன பண்ணோம் அதெல்லாம்
பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அதிமுக பாஜகவினுடைய தொகுதி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகல, எந்த தொகுதி அப்படிங்கறதும் தெரியல. ஆனா நீங்க எல்லாருமே தேர்தல் பொறுப்பாளர்களா பணியாற்றுறீங்க. சோ அது ஒரு நெருக்கடியா இருக்கா, இல்ல எப்பொழுது தேர்தல் ஒப்பந்தம் அந்த தொகுதி ஒப்பந்தம் போடப்படும்? அதாவது தொகுதி பங்கீட்டுக்கும் எங்களுடைய தேர்தல் தயாரிப்பு பணிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதுதான் இன்றைய கூட்டத்தினுடைய செய்தி. அதாவதுங்க இதுவரைக்கும் கொஞ்ச நாள் அடக்க உடக்கமா பேசிக்கிட்டு இருந்த முதல்வர் ஐயா திடீர்னு எலெக்ஷன் வந்தோடனே ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நல்லதில்ல. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே தலைவர் எங்க தலைவர் தான் அப்படின்னு எடப்பாடி ஐயாவுக்கு எகிரி அடிக்கிற மாதிரி சொல்றாரு. யாருன்னு பாருங்க. முதலமைச்சர் பேசுறாரு. முதலமைச்சர் எவ்வளவு தூரம் பயத்தின் உச்சிக்கு போயிட்டார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஒரு முதலமைச்சரே இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்கள் ஊடகங்களே பல கருத்து கணிப்புகள் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான், ஸ்டாலினை காட்டிலும் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளருக்கு மக்கள் பெருத்த ஆதரவு கொடுக்கிறார் என்று நீங்களே கருத்து கணிப்பு போடுகிறீர்கள். அவருக்கு என்ன விரக்தி என்ற முதலமைச்சருக்கு எத்தனை மாநாடு நடத்துறோம், எத்தனை மாநாடு நடத்தினாலும், மகளிர் மாநாடு நடத்துறோம், இளைஞர் மாநாடு நடத்துறோம், எத்தனையோ மாநாடு நடத்துறோம், எத்தனையோ நலத்திட்டம் லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு வந்து பேசுறோம். என்னப்பா மக்கள் நம்மளை ஏத்துக்கிறவே மாட்டேன்னா எப்பதான் ஏத்துக்கிடுவாங்க? இந்த எடப்பாடி என்னதான் அந்த காலத்துல செஞ்சார் 4 ஆண்டு காலத்துல, இன்னைக்கு பெரிய கூட்டணி வேற வச்சுட்டாரே அப்படின்னு ஒரு எரிச்சல்ல அவர் பேசுறாரு. அவ்வளவுதான். ஐயா இங்க ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து போனவர் அங்க போய் அப்படி இப்படி பேசுறாரு. செங்கோட்டையன் ஐயா பத்தி இவர்கிட்ட கேட்டா இங்க பாருங்க எங்க புஸ்தகத்துல இருந்து ஒரு பக்கம் டர்ன்னு கிழிஞ்சு போச்சு, அதை நாங்க கசக்கி எடுத்து தூர போட்டோம். அது எப்படி போனான்னு, ஏன் போனான்னு, எதுக்கு போனான்னு அதை பத்தி நாங்க கவலைப்பட போறது இல்ல. டோன்ட் டாக் வித் மீ அப்படின்ட்டார்ல. ஏற்கனவே செல்லாத நோட்டு அவருன்னு சொல்லிட்டேன். எங்க பொதுச்செயலாளர்னு சொல்றேன். செல்லாத நோட்டு 1000 பேச என்ன செய்ய? அது ஒண்ணு ஆக போறது. அதை பத்திலாம் விடுங்க, அது கதை. அதை போயிட்டு பேசி சார் அவரை விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சூளுரை கொடுக்குறாரு. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். சும்மாங்க கிழமை என்ன பேசினா அவர் போய் இனிமேல் இந்த ஆளு கிழமை இந்த செங்கோட்டையனுக்கு வயசு என்னங்க, இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஆளெல்லாம் இவெல்லாம் என்ன செஞ்சு, இவெல்லாம் தூய்மையின் பிறப்பிடமா? இவர் என்ன தூய்மையானவரா? ஏங்க இதெல்லாம் நாங்கள் எங்கிட்ட இருந்தவர், நாங்கள் அவரவே நாங்கள் பல்ல குத்தி மூந்து பார்க்கணும்னு நினைக்கல. ஏன்னா அவர் செங்கோட்டையன் ஒரு காலத்தில் எங்கள் காலத்தில் இங்கே இருந்தவர். அவரை பற்றி நாங்கள் பேசுவது இப்போ எங்களை பேசுவது. ஆனால் அந்த அவருக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க, அவருக்கு தெரிய மாட்டேங்குது. போயிட்டு சும்மாவும் இருக்காம ஏப்பா நீ அங்கேயே அவங்க ஏத்துக்கிற மாட்டேன்றாங்க, நீ கிளம்ப நீ பேசாம இருக்கியா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிடறாங்க. அப்புறம் எதுக்கு நீ இது மாதிரி பேசுறதுனால செங்கோட்டையனை ஏத்துக்கிற போறாங்க? விடுங்கப்பா. அதாவதுங்க நான் யாருன்னு தெரியாம இருந்துட்டு போட்டோம், பேப்பரை கிழிச்சு போட்டோம். அட போங்கங்க, 41 பேரை சுட்டுவிட்டா கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல, 13 பேரை சுட்டாங்களே எங்க போனாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்றாரு. ஆனா கேட்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அன்றைய நிலை உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் முதலமைச்சர் அல்ல. எதை வேண்டுமானால் எடுத்து சொல்வதற்கோ அதிகாரத்தை காட்டுவதற்கோ அந்த அதிகாரத்திற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இருந்தீர்கள், நீங்கள் கேட்பேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருக்கின்ற ஒரு கல்வித்துறையில் பெரிய புரட்சியை உருவாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த துறைக்கு நான் செல்ல முடியாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல. ஒரு துறை என்றால் அந்த துறைக்கு தான் நம்ம அதிகாரத்தை செலுத்த முடியுமே தவிர மற்ற துறைக்கு என்னுடைய அதிகாரத்தை செலுத்த இயலாது. ஆகவே இந்த கேள்வி என்பது கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. அன்றைக்கு உங்களிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு ஏன் முதலமைச்சராக இருந்தபோது இவர் செல்லவில்லை என்பதுதான். 100 நாட்கள் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு எங்களை பற்றி பேசுவதற்கு. ஆகவே அதையெல்லாம் நான் கருத்திலே சொன்னேன். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியே தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்டு கூட்டணியில் ஒன்று. புரிஞ்சுட்டீங்களா? அது கட்சியே இல்லை. நாங்க மீட்டிங்க்கு இடம் கேட்கோம், 500 கேள்வி கேட்கிய, இந்த பக்கம் போய் பேசலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள வச்சு பூட்டுறிய, QR கோடை போட்டு இது ஒண்ணு சொல்லி எங்களை நிர்பந்திக்கிய. என்ன எங்க விருப்பம்னு வாங்குறது கூட மக்களை கூட்டி விட சண்டை ஓட வைக்கிய. எங்களை நீங்க முடக்கிக்கிட்டே இருக்க முளைச்சு வந்துகிட்டே இருப்போம், முதல்வர் ஆயிடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றாரு தாவேக்காவுல ஒருத்தர். இந்த வழிகாட்டு SOP கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நேற்றைய முன்தினம் திமுக ஒரு பெரிய இளைஞர் மாநாடு நடத்தினாங்க.
திமுகவுக்கு மட்டும் எப்படி இந்த அனுமதி எளிதில் கிடைக்கிறது? இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்றாங்க, 50,000 மேல் கூட்டம் கூட வாய்ப்பு இருந்தால் அந்த பர்மிஷன் லெட்டர், அனுமதி கடிதம் 30 நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப திமுகவுக்கு மட்டும் எப்படி இது கிடைக்குது? ஏன் அவங்க நினைச்சா ஒரு வாரத்துல ஒரு நாள்ல கிடைக்குது? அந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காரு, வாரம் வாரம் நாங்க மாநாடு நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி? இது ஜனநாயகமா? ஒரு ஜனநாயக நாடு, அனைவருக்கும் ஒரு சம வாய்ப்பு இருக்கா? இது ஒண்ணுதான் காட்டுது, திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அவங்க எப்படியாச்சும் தமிழக வெற்றி கழகத்தை, அதன் தலைவரை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கோவி செல்லியன் ஐயாட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டோம். எடப்பாடி ஐயா ஆட்சியில ஏகபோகமா விளைஞ்சது எல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்களே, சும்மா இருங்க. ஏதாவது அவர் வாட்டுக்கு சொல்றாருன்னா அதை வந்து நீங்க கேள்வி கேட்டுவீங்களா? இங்க போய் பாருங்க, அரவை ஆலைகள்ல எப்படி அரைச்சிக்கிட்டு இருக்கிற, எவ்வளவு கொள்முதல், போய் நேரடியாக களத்துல பார்த்துட்டு வந்து பேசுங்க அப்படின்னு கேள்வி கேட்டவங்களும் பூரா களத்துக்கு அனுப்பிவிட்டார். அதிமுக ஆட்சியில் விளைவிக்கப்பட்ட நெல் நில அளவு எவ்வளவு, கடக அரசு அமைந்த பிறகு நெல் பயிரிடப்பட்ட அளவு எவ்வளவு என்பதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் அபரீத வளர்ச்சி அடைந்து தஞ்சை மாவட்டம் நெல் உற்பத்தியில் சாதனை படைத்திருக்கிற இந்த தருணத்தில் அவர் சொல்லி இருப்பது வடிகட்டிய பொய். விவசாயிகளும் பொதுமக்களும் நம்ப மாட்டார்கள். பொய்யையே சொல்லி பழக்கப்பட்ட பழனிசாமி அவர்கள் வேறு விதத்தில் பொய் சொல்லலாம், ஆனால் விவசாயிகளை ஏமாற்ற முடியாது. என்கிட்ட சும்மா இதையே கேட்காதீங்க, திருப்பி 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 கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கோவம் வருது. அவங்க நமக்கு எதுவுமே தர மாட்டேங்க, புள்ளக்காரங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பட்ஜெட்ல மட்டும் எப்படி தருவாங்க? இங்க பாருங்க, நம்பாதிய அமிர்தான் சொல்லுவேன்னு அண்ணன் கொஞ்சம் கோபமா சொல்லிவிட்டாருன்னா பார்த்துக்கிடுங்களேன். தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தரப்பிலிருந்து கேள்வி எழுப்புவோம், உரிமை குரல் எழுப்புவோம். குறிப்பா எவ்வளவு நிதி கிடைக்கும் சார் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? நமக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதியையே இன்னும் அவர்கள் ஒதுக்கவில்லை. கல்வி உள்ளிட்ட பல துறைகளுக்கு ஏற்கனவே அந்த பாக்கி இருக்கிறது. மற்றபடி ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் மாநில வாரியாக கணிசமான தொகையை ஒதுக்கீடு செய்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்போம். அப்படி கேட்கும்போது அந்த நிதிகள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது? அது எப்படி நம்ம இப்போ சொல்ல முடியும்? அவங்க தான் வந்து பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை வஞ்சிக்கும் வகையில் திட்டமிட்டு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அதை புறக்கணித்து வருகின்றனர். நீங்க கேட்கறப்பெல்லாம் நாங்க கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்பெல்லாம் கேட்கிறீங்களோ கேட்கறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுக்குறோம். கணக்கு வழக்கு கேட்கறோம், தர மாட்டேங்க. வரவு செலவை பார்த்தா தடங்க மற்றதை தர முடியும் அப்படின்னு எல் முருகையா ஏதோ சிட்டை எடுத்து போடுறார். ஆமா, அவங்க நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறை சொல்லியிருக்காங்க, எதுலப்பா உங்களுக்கு நிதி கொடுக்கலாம் அந்த இதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரலும் எந்த இதுலையுமே சொல்ல. தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி அத்தனை நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து செலவு செஞ்சு அந்த யூட்டிலிட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும், அது கொடுக்கறது இல்ல. ஆனா பாருங்க, என்னென்ன சொன்னாங்க அத்தனைக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சுக்கிட்டு நிதி கேட்டாங்கன்னா அதுக்கு நிதி கிடைக்காது. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மத்திய அரசாங்கத்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபில்ஃபில் போது இவங்க மட்டும் இல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்கிறது. கணக்கா கேட்கறிய மாலையை போட்டு பயங்கரமா கொண்டாடிய அமெரிக்கா காரண்ட ஒப்பந்தம் போட்டா ஜெயிச்சிட்டோம்ங்கிறியா? அதே பொருள் இங்க வந்தா வரி இல்லைங்க, இங்க இருந்து அங்க போனா 18%ங்கிறீங்க. ஏயா நீ இங்க 18னா அங்கேயும் 18 தானே? அதுதானே கணக்கு சரியா இருக்கும். இங்க இலவசம் அங்க 18 எப்படியா கணக்கு சரியா இருக்கு? இந்த கணக்கை டேலி பண்ணுங்கயா முதல்ல அப்படின்னு நம்ம கனிமொழி அக்கா கேள்வியாக்க. அவங்க கொண்டு வரக்கூடிய எந்த பொருளுக்கும் அவர்கள் இங்கே அனுப்பக்கூடிய இந்தியாவிற்கு அனுப்பக்கூடிய பொருளுக்கு 0 வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 18% வரி அப்படிங்கும்போது எப்படி ஒரு நியாயமான ஒப்பந்தமாக இது இருக்க முடியும்? மிகப்பெரிய கவலை என்னன்னா அவர்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இங்க வரக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய விவசாயிகளை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். ஏன்னா அது ஒரு டம்பிங் கிரவுண்ட் மாதிரி மாத்திடுவாங்கங்கிற எண்ணத்தால தான் வந்து இதை தொடர்ந்து இந்தியா எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஒப்பந்தத்தின் வழியாக இந்த கதவுகளை திறந்து விட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம்முடைய விவசாயிகள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவார். ஐயா, நாங்க பேசுறதுக்கு தரவுகளோட எந்திக்கிறோம். சடக்குன்னு 2 கையை முடிச்சு உட்கார வைக்க. ராகுல் காந்தி ஐயாட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கு, ஆனா கேட்க மாட்டேங்காங்கள அப்படின்னு செல்வர் பெருந்தையா கோபத்தோட பேசுறார். 300 வாட்டி நீங்க எங்க ஐயா பேச விடல, அம்பிடுதான் அப்படிங்க. ஒரு ஜனநாயகம் என்பதே நாடாளுமன்றத்தில் இருந்தா பிறகு
நாடாளுமன்றம் தான் சட்டத்தை உருவாக்குது. அந்த நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெறுவதற்கு அனுமதிக்கணும். அவருடைய கருத்தை கட்சிக்கு எடுத்து சொல்லணும். நாட்டு நடப்பை பற்றி பேசிட்டு நாடாளுமன்றம் பேசவே விடமாட்டேன்னு சொல்றது ஜனநாயகமா? அது சர்வதிகாரம். சர்வதிகாரமான முறையில் நாடாளுமன்றத்தை பாஜக நடத்துகிறது. அதுக்காக தான் பேரவை தலைவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்காங்க. ஐயா, நீங்க மட்டுமே வைக்கப்படாது. சட்டியில் இருக்கிறத எடுத்து கிண்டி கிறக்கி அப்படியே வச்சிங்கன்னா பகிர்தல் இருந்தா தான் ஒரு பண்பாடு இருக்கும், ஒரு கலாச்சாரம் இருக்கும் அப்படின்னு இந்த பகிர்தலை பத்தி ஒருத்தர் சொல்றார். யார் தெரியுமா? நம்ம புதிய தமிழக ஐயா தான். கேட்டு பயன்பெறுங்க. ஆட்சிக்குள்ள இருந்தா தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வான முடியும். இனிமேலும் நாங்க வெறுமனே ஓட்டு போட்டுட்டு நாங்க கையேந்தக்கூடிய நிலையை இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிலை. அதனால் அதுக்குண்டான அழுத்தம், அதுக்குண்டான ஒரு கொள்கையோடு இருக்கிறதுனால தான் காலதாமது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூட்டணி ஆட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இல்லை, அதாவதுங்க, கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னால் அந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியாக மலர்வதற்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் கூட்டணி என்று சொன்னாலே அது ஆட்சிக்கான கூட்டணியாக தான் இருக்க முடியும். இதுவரையிலும் தவறாக அது எப்படி அதை எடுத்துக்கொண்டு போனார்கள் தெரியல. அதாவது எல்லோருடைய ஓட்டையும் வாங்குவோம், ஒரு சிலர் தான் ஆளுவோன்னு சொல்றது, இது எந்த விதத்தில் சேர்க்க முடியும்? அப்புறம் காலனி ஆதிக்கத்து மாதிரி தானே இருக்குது. இதுக்காக எதுக்கு ஜனநாயக நாடுன்னு சொல்லணும்? இதுக்காக எதுக்கு தேர்தல் நடத்தணும்? அப்போ தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு நீங்கள் ரிசர்வ் தொகுதி எதுக்கு வைக்கிறீங்க? ரிசர்வ் தொகுதி எதுக்காக? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த மக்களும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தானே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி கொடுக்குறாங்க. அந்த பிரதிநிதிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அமைச்சரவையில் இருக்கணும் இல்லை, அதிகாரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இல்லை. நீங்கள் எதுக்காக ஐஏஎஸ்ல இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, ஐபிஎஸ்ல கொடுக்குறீங்க, எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க. அமைச்சரவையில் மட்டும் நீங்கள் பங்கேற்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும்? அதனால் அதை இவர்கள் ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக யாரும் வைக்கக்கூடாது. அது அதில் கொஞ்சம் அவங்க தங்களுடைய கருத்துக்களை மறுபரிசீலனை சொல்லணும். யாராக இருந்தாலும் ஓப்பனாக இருக்கணுங்கிறது எங்களுடைய வெளிப்பாடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசு அமையணும். நல்ல அரசுங்கிறது அது பல சக்திகளும் ஒன்றாக இருக்கணும். அது கூட்டணி அரசாக இருந்தால் தான் அது மக்களுக்கான அரசாக இருக்க முடியும். அதனால அதுக்குண்டான கருத்துக்களை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனால சில காலதாமாகுது. அது உரிய நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அது கூட்டணி அரசு தான் அமையணும். அதுக்குண்டான பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். தடக்குன்னு அடுத்த கேள்வியை நம்ம கேட்குறோம். அப்போ உங்கள் கூட்டணி உறுதியாயிடுச்சா? தம்பி, அதுக்குள்ளே அவசரப்படப்படாது. ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி நாங்கள் கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தாய்மார்கள், பெரியவர்கள், அண்ணன் தம்பிகள் எல்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் நாங்கள் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் சொல்லுவோம் அப்படின்றாங்க. எலெக்ஷன் வந்துட போதுங்கயா, பார்த்து சடக்குன்னு முடிச்சு விடுங்க. இல்லை, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க. நாங்கள் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணும். ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி யார் என்பதை நாங்கள் அதான் கள அளவில் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டுருக்கிறோம். எங்களுடைய தொண்டர்கிட்டையும் கருத்து கேட்குறாங்க. அதுபோக புதிய தமிழக கட்சி சார்பாக ஒரு தனியாக ஒரு குழு போட்டிருக்கிறோம். கடந்த 20 நாட்களாக அந்த குழு ஒவ்வொரு கிராமந்தோறும் சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிகிறது. அவங்க 12ஆம் தேதி 13ஆம் தேதி அன்றைக்கி அவங்க தங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண இருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் அடிப்படையில் நாங்கள் அந்த கூட்டணியை முடிவு செய்வோம். இன்னும் அதனால் எல்லாமே ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குதுங்க. இங்கே வாருங்க, அவர் எப்படினாலும் போட்டோம், ஆனால் நாங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறோம், கொடுக்கலன்னா கேட்க மாட்டோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. புரியுதா? சொன்னது நம்ம சான்பாண்டி என்னாச்சுலா? அந்த டிமாண்ட்லாம் எனக்கு கிடையாது. ஆட்சியில் பங்கு வேணும், அதில் பங்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. அந்த சூழ்நிலையை பொறுத்து எது அமையுமோ அதில் நாங்கள் பங்கு போடுவோம். பலம் இருக்க போய் தானே கேட்குறோம். அது மட்டும் இல்லை, ஆட்சியில் பங்கு என்பது திராவிட கட்சிகளுடைய வரலாற்றிலே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆட்சி பங்கு என்பது திரு மோடிஜி அவர்கள் மட்டும்தான் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு. ஏன்னா பாரத பிரதமரை பொறுத்த மட்டும் தனி மெஜாரிட்டியில் வரும்போது கடந்த ஆட்சிகள் 5 ஆண்டுகளில் கூட கூட்டணிக்கு மந்திரி சபை கொடுத்தாரு. அதே மாதிரி இப்பவும் கூட்டணிக்கு மந்திரி சபை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வரலாறுலே கிடையாது. எந்த கூட்டணினாலும் சேர்ந்துக்கலாம், ஆனால் அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே இருக்காங்க. ஆனால் அந்த காலங்கள்லாம் மாறும்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம், மாறணும்னு எதிர்பார்க்குறோம். இதுவரைக்கும் அந்த வரலாற்றை உடைப்பது
அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன். ஐயா இங்க வாங்க, எலெக்ஷன் வரப்போகுது. ஆனாலும் நம்ம முதல்வர் ஐயாவும் ராகுல் காந்தி உட்காந்து ஒரு மீட்டிங், ஒரு டீ ஒன்று கூட பண்ண மாட்டேங்காங்களே. எல்லாருக்கும் ஒரு ஆர்வமா இருக்கேன். இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பேசுவாங்க, ஏது பேசுவாங்கன்னு தெரியாது. சொல்றப்ப சொல்லுவோம், சடக்குன்னு போயிட்டு வாங்க. ஐயா இப்படி பண்றீங்கன்னு பெரியசாமி ஐயா கொஞ்சம் வருத்தத்தில் சொல்றாரு. இல்லை, உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது எங்கள் முதலமைச்சரும் ராகுலும் பேசி முடிப்பாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. 2 தலைமையும், மத்திய அரசு தலைமையும் அவங்க வந்து தேசிய கட்சி, நம்ம மாநில கட்சி, 2 கட்சிகளும் பேசி கூட்டணி முடிவு பண்ணவங்கிறத ஏற்கனவே அவங்க கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ தலைவர்கள் பேசிக்கிடுவாங்க. அதே மாதிரி அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. விரைவில் அது பேசுவாங்க. அடுத்து உசாருக்குள்ள போறோம். ஒரு லெவலுக்கு மேல நீங்க வண்டியில பாரம் ஏத்துனா, அதாவது மயில் ரகா இருந்தாலும் கூட சாஞ்சிரும். அதனால ஊப்பியில வண்டி நிறைய பாரத்தை ஏற்றி அது உருக்கம் சாஞ்சுக்கிட்டே பொத்துன்னு கீழே விழுந்துருக்கு. ஆசைப்படுங்க, குறைவா ஆசைப்படுங்க, அவ்வளவுதான். உத்தராகண்டில் யார் என் பின்னாடி வரா முன்னாடி வரா கதவை திறக்கணுமா வேணாமா பார்க்குறதே இல்லை. உங்களுக்கு ஒரு பையன் பைக்கில் போயிருக்கேன், சடக்குன்னு கதவை திறந்துட்டாங்க, டம்முன்னு முட்டி கீழே விழுந்து ஆஸ்பத்திரி போய் சேர்ந்தான். ஏங்க, வண்டி ஓட்டும் போது நம்ம மட்டும்தான் இந்த ரோட்டில் இருக்குன்ற கனவை தயவு செஞ்சு மறந்துடுங்க. உங்களை சுற்றி 30 வண்டி இல்லை 300 வண்டி இருக்கு. நாங்கள் வெளியில் இன்னைக்கு கிளம்புறது சாமான்சட்டு வாங்க இல்லை, வேலைக்கு போகிறதுக்கு இல்லை, முட்டி கீழே விழுகிறதுக்கு அப்படின்னு தான் இப்படி ஒரு சம்பவம். ஒரு ரோட்டில் வண்டி வருதுன்னா ரோட்டை பார்த்து ஓட்டணும், சுற்றி முற்றியும் பார்த்தா இப்படி தான் மோதிட்டு கிடக்கணும். உங்கள்கிட்டலாம் சொன்னால் புரியாது. ஆஸ்பத்திரியில் போய் காசை செலவு விடுங்க, அப்போ தான் புரியும். தலையில் பானையை அடுக்கி வச்சுட்டு தண்ணி எடுக்க போவாங்க ஊரில். அவங்க பேலன்ஸில் அப்படியே பிடிக்காம மெதுவாக நடந்து போவாங்க, கீழே விடாது. ஏயா இதே டெக்னாலஜியை வண்டியில் கம்பியாக வச்சு இப்படி கூண்டு மாதிரி வச்சு கொண்டு போனால், கெட்டாமல் கொண்டு போனால் விழுகாம நிச்சயம் பிரேக் அடித்தா மட்டமெல்லாம் விழுந்து முன்னாடி இருக்கிற வண்டியில் விழுந்து எல்லாம் போச்சு. என்ன சொன்னாலும் அதிக பிரசிங்கத்தனமாகவே பண்ணுவோம்னா உங்களை என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் உங்களோட சேர்ந்து வந்துச்சுல்ல, இது எப்படி உங்களுக்கு பிடிச்சதா? பிடிச்சதை எடுத்து வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா தூக்கி எடுத்து சட்டியில் தூக்கி போட்டுருக்கேன். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் கேடில். வணக்கம் மக்களே.